மாலை வணக்கம். இது போன்ற ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அரவிந்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிஎன் மேடம், ஆர்டிஆர் சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆடிட்டோரியத்தில் நான் ஒரு முறை இருமுறை இல்லை, பல முறை ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து எத்தனையோ விஷயங்களை நான் கேட்டிருக்கிறேன். எல்லா அகடமிக்ஸ் தான். நிறைய விஷயத்தை பார்த்து வியந்திருக்கிறேன், மலைத்திருக்கிறேன். வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம செய்வோமா அப்படின்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். ஆனாலும் இந்த இடம் எனக்கு மனதிற்கு நெருக்கமான இடம். ஏன்னா நான் வளர்ந்த இடம் இதெல்லாம். இதில் எவ்வளவோ கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்காக இந்த இடத்திற்கு நான் பெரும் கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒரு பக்கம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி பார்த்ததில்லை. அது நான் அகடமிக்காக நான் பேச போகிறேன்னு கொஞ்சம் கூட நினச்சதில்லை. ஆனால் பேசுவதற்கு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அது என்னன்னு கேட்டால், நாம் எல்லோருக்கும் சொன்னாங்க திருக்குறள் பற்றி பேச போகிறேன்ட்டு. அதெல்லாம் எதிர்த்து பயந்துக்காதீங்க. திருக்குறளே நான் பேச போகிறதில்ல. நான் பேசப்போவது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான 10 படிகள், 10 facets of life, or 10 commandments, or 10 suggestions, or 10 points, எப்படி வேணா வச்சுக்கலாம். இது நான் உலகிற்கு சொல்வதல்ல. நான் எனக்கே ஒவ்வொரு நாளும் என்னை நான் ஒரு நல்ல நிறைவான மனிதனாக, ஒரு உற்சாகமான மனிதனாக இருப்பதற்கு நான் தினசரி எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் மந்திரங்கள். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆர் யூ ரெடி டு லிசன்? எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்குது? குட், தேங்க்யூ. இதில் ஏதாவது கேள்வினா இடையிலேயே மறிக்கலாம், அல்லது இந்த 45 மினிட்ஸுக்கு அப்புறம் இருந்து கேட்கறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் கேட்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. ஒரே பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம். எங்களுக்கு இதுதான் சார் பிரச்சனை, இதற்கு எனக்கு விடை வேணும் அப்படின்னு நமக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கா? கேள்வியே இல்லையா? எல்லாருக்கும் பொதுவான கேள்வி என்ன? இல்லைன்னா கேள்வியே வேண்டாம். எல்லோரும் எதை விரும்புகிறோம், எதை நோக்கி ஓடுகிறோம்? அமைதி, மகிழ்ச்சி, மன நிறைவு, அப்புறம் அன்பு, பாசம், நிம்மதி. அப்ப எல்லாரும் நிம்மதிக்காக ஆசைப்படுறோம். எஸ், நோ? சரி. வெளியே ஒரு நல்ல ஹாட் ட்ரிங்க்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. என்னென்ன ஹாட் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு தெரியும்? காஃபி, டீங்கிற மேடம் கெடுத்து வச்சிருக்கீங்க மேடம். அரவிந்தையே ஹாட் ட்ரிங்க்ஸ்னா காஃபி, டீங்கிறாங்க பாருங்க. பேரத்துக்கே தெரியல, அதான் பிரச்சனை. ஹாட் ட்ரிங்க்ஸ்னா விஸ்கி, ரம், பியர் ஹாட் ட்ரிங்க்ஸா தெரியல. இது மாதிரி போதை வஸ்துக்கள், சாராயம் வரிசையா வெளியே இருக்கு. ஓகே, இவங்கெல்லாம் அனுப்பிச்சிடலாம், பெரியவங்கெல்லாம் அனுப்பிச்சிடலாம். மற்ற இருக்கிறவங்கள எத்தனை பேர் யார் வேணா எடுத்து எவ்வளோ வேணா சாப்பிடலாம் அப்படின்னா இந்த ஆடியன்ஸ்ல எத்தனை பேர் அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே இல்லையா? இதுல எத்தனை பேர் ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்க? எப்படி கேட்டாலும் கிருஷ்ணதாசே கை தூக்குறாரு. கிம் மேடம் உஷா கிம் மேடம் கை தூக்கல. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆல்கஹால் குடிச்சிருக்கீங்களா? குடிக்காதவங்களா கை தூக்குங்க. குடிச்சவங்களா கை தூக்குங்கன்னா ஒருத்தர் தூக்க மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. ஐயோ நம்மளை விலக்கி வச்சிருவாங்க.
ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ இதே வந்து திங்கக்கிழமை காலையில் ஒரு கடை வாசலில் ஒரு 100 பேர் உட்காந்துருக்கான். எப்போ கடை திறப்பான்னு? அது எந்த கடைன்னு தெரியுமா? அவன் கடை திறக்கணும்னு உட்காந்து வெயிட் பண்ணி வாங்குறான். நீங்கள் வந்து இங்கே வெளியே வச்சா கூட பெரியவங்களாம் அனுப்பிச்சிடுறோம், இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுங்கன்னா கூட வேண்டாங்கிறீங்க. அது ஏன் அப்படி? உங்களுக்கு அது மேல் ஈடுபாடு இல்லை, உங்களுக்கு தேவையில்லை. அவனுக்கு அது மேலே ஆசை இருக்குது, அதனால அவன் அதை நாடி மூடுகிறான். அப்போ நிம்மதி வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிம்மதியாக இல்லைன்னு அர்த்தம். எஸ், நோ? ஸோ எல்லாரும் அமைதியை தேடுறோம், நிம்மதியை தேடுறோம், மகிழ்ச்சியை தேடுறோம், பாசத்தை தேடுறோம் அப்படின்னா அது கிடைக்கலன்னு அர்த்தம். எஸ் இல்லையா? இது மாதிரி ஒரு டாபிக் சொல்கிறோம், இந்த மாதிரி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 10 படிகள் வந்து அட்டன் பண்ணுறீங்களான்னா, பொழப்பு இல்லையா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை பார்த்து நீங்கள் பாராட்டுவீங்களா திட்டுவீங்களா? சார் சொல்லுங்க சார். துளசிராஜ் சாருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. மகிழ்ச்சியான வாழ்வுக்கு 10 படிகள். ஒருத்தன் வேலைக்கு போய் ஒருத்தன் வந்து பேசுறாப்பா வர்றியான்னு கேட்டா எனக்கு நிறைய வேலை இருக்குப்பான்னு சொன்னான்னா அவனை பாராட்ட வேணும். ஏன்னா அவனுக்கு அது தேவையே இல்லை. ஆல்ரெடி ஐம் ஹாப்பி, ஐ டோன்ட் வாண்ட் டு அட்டெண்ட் திஸ் பிளடி லெக்சர்ஸ். இது மாதிரி நிறைய கேட்டாச்சு, இதெல்லாம் எனக்கு உதவாது, என் வழி எனக்கு தெரியும் அப்படிங்கிற தில் ஒருத்தனுக்கு இருந்தால் அவனை நம்ம பாராட்டுறோம். எஸ். அப்போ நான் எனக்கு நானே இட்டுக்கொண்ட 10 கட்டளைகளை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். மகிழ்ச்சிக்கான முதல் படி. இதில் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு படியும் சொல்கிறப்ப நான் ஒரு வார்த்தையை போடுவேன். என்னன்னு சொல்லுவேன்னா, இருக்கிறதுலே இதுதான் முக்கியம் அப்படின்பேன். ஒவ்வொன்றும் சொல்கிறப்ப அதை சொல்லுவேன், இதுதான் இருக்கிறதுலே முக்கியம். இதுதான் என்னுடைய அண்ணன் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் வீட்டில் உட்காந்து ஒரு இன்ஃபார்மல் கேதரிங்கில் சொன்னப்ப, சித்தப்பா என்னது எல்லாத்துலேயும் இதுதான் முக்கியங்கிறீங்க, அது எப்படி கரெக்ட் இல்லையே அப்படின்னு. திருவள்ளுவரே அப்படி தாண்டா சொல்கிறாரு. எந்த சாப்டர்லேயும் அவர் எதை சொல்கிறாரோ அந்த சாப்டரில் இதுதான் பெஸ்ட்டுன்னு. விழிச்செல்வம் அப்படின்னு என்ன, சிறந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று தானே சொல்லணும். அவர் மாதிரி கட்சி மாதிரி உலகத்திலே கிடையாது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லார் தலை சொல்லுவாரா? கேடில் விழிச்செல்வம் கல்வி. ஒருவருக்கு மாடல்ல மற்றதெல்லாம் மேட்டர் கிடையாது, இதுதான் அப்படின்பாரா? உடையர் எனப்படுவது ஊக்கம், அகுதலார் உடையது உடையரோ மற்று அப்படின்னாரு. அடுத்து அருள் வர்றப்ப அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். செல்வத்துள் செல்வம் என்ன? அருள். பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முளை. காசு வந்து எந்த ஒரு குப்பை பாயிட்ட கூட இருக்கும்டா, அது ஒரு மேட்டர் கிடையாது. அருள் இருந்தால் அதாண்டா செல்வத்துள் செல்வம் பாரு. சரியா? எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒன்று வருவார். என்னன்னு கேட்டா, வேண்டாம என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அக்தொப்பது இல்வர். அது எப்ப சொல்லுவாருன்னா கடைசி பாட்டை சொல்றார். ஒருத்தன் வந்து எல்லாம் நிறைவா வாழ்ந்துட்டான், கிடைக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கிடைத்து மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டான். அவன்கிட்ட போய் ஏதாவது வேணும்னு கேட்டா, எனக்கு எதுவும் வேண்டாங்க, நான் நிறைவா இருக்கேன், நம்ம மேடம் மாதிரி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. அது மாதிரி ஒரு செல்வம் எதுவுமே இல்லை. சரியா? அப்ப யாருக்கு எது பொருந்துமோ அதை சொல்றப்ப இது தாண்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்றது அவரோட இயல்பு. அந்த வழியில வந்தனால இந்த 10 பாயிண்ட்ல ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றப்போ நான் என்ன சொல்ல போறேன், இதுதான் டாப், இதை கவனி அப்படின்னு. அதனால நீங்க அதை பொறுத்துக்கணும். சரி, இப்ப 10 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. ஆரம்பிப்போம். முதல் பாயிண்ட், மகிழ்ச்சிக்கான முதல் பாயிண்ட், மந்திரம், மெத்தட், கமாண்ட்மெண்ட். பாத்தீங்களா? எடுத்தோட PhD போனா என்ன? எடுத்தோட PhD போகக்கூடாது, பிராக்டிக்கலா இருக்கணும். இல்லைன்னா குழந்தைங்க இது வந்து ஏதோ சாமியார் கூட்டம் போல இருக்குது, நம்ம கிளம்பி போயிருவோம்டான்னு கிளம்பிடுவாங்க. அது ஆகாது. இன்னைக்கு சாயங்காலம் போய் என்ன படம் பார்க்கலாம் நெட்ஃபிளிக்ஸ்லன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நான் அட்டாச்மெண்ட் தான் எப்படி நல்லா இருக்காது. சரி, லெட் மீ ஸ்டார்ட் வித் ஏ. A for
ஆரோக்கியம். 3 ஆரோக்கியம் தான் இருக்கு என்னை பொறுத்து. ஒன்று உடல் ஆரோக்கியம், அது இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்படி நொண்டி வரீங்க, காலை வலிக்குது, படியேற முடியல, சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்போ ஓடி வரீங்க திட்டுன்னு, அது எவ்வளோ ஒரு அற்புதம். ஆனால் இது இப்போ நமக்கு தெரியாது அதனுடைய அருமை. எப்போ மூட்டு கலந்து போகுதோ, அந்த காலத்தில் எப்படி ஓடுனேன், இப்போ பாரு நடக்க முடியலையே, நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேனே நம்ம நினைப்போம். உடல் ஆரோக்கியம். செகண்ட் என்ன? மன ஆரோக்கியம். 3வது. அவ்வளோதான், 2 தானே. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். 3வது ப்ராக்டிக்கல் பண ஆரோக்கியம். துட்டு இருக்கணுமா வேண்டாமா? ஸோ அந்த 3 இருக்கணும். இப்போ ஏ ஃபார் ஆரோக்கியம் சொன்னீங்க, ஏ ஃபார் ஆப்பிள், நீங்கள் ஐ சே ஏ ஃபார் அக்செப்டன்ஸ். ஏ ஃபார் அக்செப்டன்ஸ். இந்த ஒரு விஷயம் இல்லாதனால தான் பெரும்பாலும் நம்ம கஷ்டப்படுறோம். அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை ஏற்றுக்கிறது? எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். வாங்க ஒரு அறை கொடுக்குறேன், ஓகே ஒரு அறை கொடுக்குறேன், ஏற்றுப்பீங்களா? ஏன் சட்டை பிடிச்சிட மாட்டீங்களா? எதுக்குடா அரைஞ்சு கேட்க மாட்டீங்களா? எதை ஏற்றுக்கொள்வது? கேள்வி வருதா இல்லையா? எதை ஏற்றுக்கொள்ளலாம்? PhD ஸ்காலர்ஸ் பதில் சொல்லக்கூடாது, அவங்களுக்காக அல்ல, இது குழந்தைகளுக்கான எல்கேஜிக்காக. நல்லதை எடுத்துக்கலாம் மேடம், கெட்டதை ஏன் மேடம் எடுத்துக்கலாம்? எதை நம்மால் மாற்ற முடியாதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வருவோம். எதை மாற்ற முடியாது சொல்லுங்க. எதை மாற்ற முடியாது? மேடம் நீங்க என்ன ஒரு ரொமான்டிக் மூட் இருக்கு போல? இல்ல இந்த ரொமான்டிக் சாங்ல தான் காதல் காதலி சொல்லுவாங்க, அத எங்கேயாவது போவாங்க, பார்க்கு பீச்சில் ரொம்ப ஆடிக்கிட்டு, இந்த நிமிடம் இப்படியே இருக்கக்கூடாதா, காலம் பூராவே இந்த நிமிடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகக்கூடாதா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மேடம் வந்து இந்த நிமிடம் இப்படியே இருக்கட்டும். நானே நினைச்சிருக்கேன், காலேஜ் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே டூர் போறப்ப அப்படியே ஓல்டு சாங் போட்டுக்கிட்டு வர்றாங்க, சுஷீலா பாடல், இருட்டு, அமைதி, பக்கத்துல மனதிற்கு இனிய நண்பர்கள், இந்த பயணம் இப்படியே தொடராதா அப்படின்லாம் கனவு கண்டது உண்டு. ஸோ எதை மாற்ற முடியாது? எக்ஸலன்ட், கைதட்டுக்க இருக்கு. கடந்த காலம்னா இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் எவை நடந்தவையோ அவை எதையும் நாம் மாற்ற முடியாது. அதை அத்தனையத்தையும் அன்கண்டிஷனலாக நாம் ஒத்துக்கத்தான் வேணும், ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதில் சார் சொன்ன மாதிரி நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கும், பிடிச்சது நடந்திருக்கும், பிடிக்காது நடந்திருக்கும், அது எல்லாத்தையும் எஸ் நடந்து முடிந்து விட்டது, இவை நான் ஏற்றுக்கொண்டேன். ரைட், வேற என்னத்தை ஏற்றுக்கிறது? பார்த்தீங்களா, ஃபிலாசபி போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், குழந்தைங்க பயந்துக்குவாங்க. அட வாங்கப்பா, டைம் வேற இல்லை, கடைசியில் ஒரு பாயிண்ட்லேயே முடிச்சிடும், அடுத்த மீட்டிங் வந்துடும். மூஞ்சியை மாற்ற முடியுமா? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போறியா? இல்லை. பிறப்பு, உடலை மாற்ற முடியுமா? இப்போ உனக்கு வந்து தவண்ணா மாதிரி ஆகணும், ஆகலாமா? முடியுமா? அதே மூஞ்சி வேணும், அதே உடம்பு வேணும், அதே கலர் வேணும், அதே ஹேர் வேணும், அதே மாதிரி சிக்கன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் பப்ளிக்காக ஆடணும், முடியுமா? ஆசைப்படலாமா? வேண்டாம், அது எனக்கு சாத்தியம் இல்லை. நான் தான், என் பேர் எக்ஸ், நான் எக்ஸாக இருக்கவே விரும்புகிறேன். எஸ், என் மூஞ்சி கருப்பு, அவன் கொஞ்சம் சகப்பாக இருக்கா, அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, நினச்சா நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. ஏன் கருப்பு தான்? ஆமாட்டா கருப்பு தான், அதுக்கு என்ன? மெட்ராஸ் ஸ்பெஷல் அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும், சரியா? ஸோ நம்மளை பற்றி உடல், ஒருத்தர் 100 கிலோ இடம் இருக்கான், ஆமாட்டா நான் 100 கிலோ தான் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. 100 கிலோக்காரன் ஒழுங்கா சாப்பிட்றத கரெக்டா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணா 80 கிலோ வரலாமா? அதை ஏன் அவன் ஏத்துக்கணும்? அது மாற்ற முடியாதுதான். 100 கிலோங்கிறது
100 கிலோங்கிறது மாற்றக்கூடியது. அவன் உயரம் 5 அடி 6 அடியா மாற்ற முடியுமா? பெரும்பாலும் மாற்ற முடியாது. அதுக்கு கூட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எலும்பை கொஞ்சம் நீட்டலாம். ப்ராக்டிக்கலா இல்லை. 5 அடிங்கிறத ஏற்றுக்கணும், 100 கிலோங்கிறத ஏற்றுக்கணுமா? ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் யோசிங்க. ஒரு பட்டியல் போடுவோம். நம்மளால எதை மாற்ற முடியாது. நேற்று திட்டிவிட்டாரு சாரு, யாராவது தப்பு பண்ணாங்க, கேவலமாக திட்டிவிட்டாங்க. அழுகழுகே வருது, நினைச்சாலே கோவம் வருது. ஆனால் அதை என்ன செய்ய முடியும்? தப்பு செஞ்சோம், திட்டுனாங்க, வாங்கி கட்டிக்கிட்டோம். என்ன செய்யலாம்? நீ திட்டு வாங்காமல் இருக்க என்ன வழிதான் பார்க்கணுமே தவிர என்ன திட்டிவிட்டாங்க, அவர் சரியில்லை, அது இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இதெல்லாம் நமக்கு வெட்டி வேலை. அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஹாப்பினஸ். நடந்தது நடந்து போச்சு. அந்த காலத்தில் நான் எப்படியோ வாழ்ந்துருக்கலாங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க, அதனால என் வாழ்க்கையே தசை மாதிரி போச்சுங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா ஹாப்பியாக இருந்திருப்பேங்க. அவங்க தாங்க கேட்டாங்க, பொண்ணு கேட்டாங்க, ஏதோ ஒரு முட்டாள்தனமாக இவளை பார்த்து மயங்கி போயிட்டாங்க, கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டாங்க. வயசு வருஷா. ஸோ இதெல்லாம் வெட்டியான வேலை. எதை மாற்ற முடியாதோ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் நீங்களாம் பார்த்து போட்டுங்க, எது மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது. ஏ ஃபார் நெக்ஸ்ட் பி. பிக்கு வரலாமா? பி ஃபார் பி கிரேட்ஃபுல். பி கிரேட்ஃபுல்னா என்ன? நன்றியோடு இருப்பது. எதுக்கு நன்றியோடு இருக்கணும்? எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்கணும். எஸ் நோ? இப்ப ஈரான்ல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? ஈரான்ல இப்ப எப்படி இருக்கு? குண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, டும்மு டும்முன்னு. எத்தனை குழந்தைங்க சாகுது, யார் உயிரோடு இருக்கா தெரியாது. நம்ம எப்படி சேஃபா இருக்கோமா? இதுக்கு நம்ம நன்றியோட என்னைக்காவது இருந்திருக்கோமா? இல்லை. ஏன்? நமக்கு நம்ம பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும், மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம், நமக்கு அதுதான் பெருசாக தெரியும். ரைட். இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு இத்தனை பேர் வர்றாங்கல்ல, எதுக்கு வர்றாங்க? பொழுது போகாமையா? எதுக்கு வர்றாங்க? ஏதோ பிரச்சனையோட வர்றாங்க. நமக்கு இதில் எத்தனை பேருக்கு கண்ணில் பிரச்சனைகள் தீர்க்க முடியாது இருக்குது? கை தூக்குங்க. யாருக்குமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ யோசிச்சு பாரு, நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே எல்லாம் ரெட்டே தெரியுது. உடனே நீ என்ன செய்வ? இது கிராஸ்டு டிப்ளோபியாவா, அன்கிராஸ்டு டிப்ளோபியாவா, லேட்டரல் ரெக்டஸ் பால்சியா, மீடியல் ரெக்டஸ் பால்சியா, எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பியா? ஐயோ ரெட்டே தெரியுது, நான் என்ன பண்ண போறேன், என் நடந்தாலே தள்ளுது, அழுவியா மாட்டியா? அப்ப இப்போ ஒத்தையாத்தானே தெரியுது. என்னைக்காவது இதுக்கு நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோமா? கண்ணு 2 கண்ணிலையும் தெரியற பார்வை ஒன்னா தெரியுது, எல்லாரும் ஃபோக்கஸ்டா தெரியுறாங்க. இதுக்கு நம்ம என்னைக்காவது நன்றியுடையவர்களாக, மலர்ச்சியுடையவர்களாக இருந்திருக்கோமா? எஸ் நோ? நோ. ஆமா, கண்ணுன்னா அப்படித்தாண்டா இருக்கும். கண்ணுக்கு தெரியறதுக்கு தான் இருக்கு, கால்னா நடக்கத்தான் இருக்குது. ஒன்னா பட்டியல் போடுவியா? சாப்பிட்டா பாத்ரூம் வருது, அடுத்தது காது கேட்குது, ஹார்ட் நல்லா வேலை செய்யுது, மூச்சு விட்டா மூச்சு விட முடியுது. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பியானா? சொல்லணும். இதுல எது வேணா எப்ப வேணா வம்புக்கு பண்ணலாம். இல்லை அப்ப நம்ம கோடீஸ்வரனா இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு கிட்னி போயிடுச்சு, உடனே மாத்தணும். சார் இது ரொம்ப செலவாகுது சார், மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் ஆகும் சார் சொல்றாங்களா இல்லையா? நம்ம 2 கிட்னியும் சூப்பரா இருக்கா? இதுக்கு என்னைக்காவது நம்ம நன்றியோடர்களாக இருக்கோமா? இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, காலையில் பாத்ரூம் போக முடியல அவரால், யூரின் வரல, பிளாடர் டிஸ்டென்ஷன், அல்லது யூரினே ப்ரொடியூஸ் ஆகல, கிட்னி ஃபெயிலியர். நமக்கு எல்லாருக்கும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஆர் வி ஹாப்பி? நோ. நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, பெரும்பாலும் இருக்காங்களா? அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்போ இவங்களுக்கு யாருக்காவது திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கல் வருது, உங்க அப்பா உயிருக்கு ஆபத்து, பொழைப்பாரா மாட்டாரான்னு தெரியல அப்படின்னா நீ சந்தோஷப்படுவியா, துக்கத்தில் இருப்பியா? லேசான துக்கத்திலையா, கொடுமையான துக்கத்திலையா? இப்ப அந்த துக்கம் இருக்கா இல்லையா? இல்லை. அதுக்கு நீ சந்தோஷப்படணுமா இல்லையா? நீ என்னைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கியா? இதுதான் பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். 3 வேளை சோறு வருதா, சாப்பிட முடியுதா, சாப்பிட்டா செரிக்குதா, ட்ரெஸ் போட்டுக்க இருக்கா டீசெண்டா, தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கா, இதுக்கே நம்ம கொண்டாடலாமே. ஆனால் நம்ம என்னைக்காவது கொண்டாடி இருக்கோமா? நம்ம ட்ரெஸ்ஸு சரியில்லை, அவன் சூப்பராக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான், நம்ம வீடு குப்பையாக கிடக்குது, அது பார்த்தா பந்தாவாக இருக்குது, இப்படியே தானே நம்ம பொழிஞ்சு போகிறோம். ஸோ வி ஷுட் நோ ஹவு டு பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங். இது மாதிரி நீங்களாக பட்டியல் போடுங்க. நான் எதுக்கு நன்றியுடையவராக இருக்கணும்? என்னை படிக்க வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு டீசெண்டான வேலை கிடச்சிருக்கு,
இந்த வேலை இல்லாமல் எத்தனை பேர் அலையிறாங்க, இந்த காசு கிடைக்காம எத்தனை பேர் அலையிறாங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடினார். நினைத்து பார்த்து நிம்மதி நாடக்கூடாது. அவங்களே ஏதாவது நம்ம செஞ்சு காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கணும். சரியா? ஓகே. ஸோ 2வது பாயிண்ட். சார் டைம் போயிட்டு இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஏ ஃபார் பி ஃபார் பி கிரேட்ஃபுல். சி ஃபார் கட் ஆஃப் வரி, கவலையை துரத்து. ஏன்னா கவலைப்பட்டு நம்ம ஒன்றும் சாதிக்க போறதில்லை. கவலை நம்மளை ஆட்கொள்ளு. கவலை கண்டிப்பாக வரும். கவலைப்படக்கூடாதுன்னா பொறுப்பு இல்லாதவன் அர்த்தம், பைத்தியக்காரன் அர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம், இல்லை ஞானின்னு அர்த்தம். இந்த 4ல் 1 தான். மற்ற எல்லாருக்கும் கவலை வரும். சரியா? ஆனால் கவலைப்படுறது நல்லது தான். எதுக்கு கவலை வருது அப்படின்னா கவன ஈர்ப்பு தீர்மானம். சரியா? ஐயோ இந்த பேஷண்ட்டுக்கு ஏதோ சர்ஜரி பண்ணுறப்ப கொஞ்சம் அன்ஸ்டரல் ஆன மாதிரி இருக்கு, ஆனாயிட்டு போகுதா அப்படின்னா அவன் பொறுப்பத்தவன். உடனே கிளவை மாத்து. என்ன அம்மா நீ கிளவை மாத்து. அந்த பதறான் பாரு, அது கவலைப்படுறான்ல, அது பொறுப்பு. ஆனால் இந்த கவலை எந்த அளவுக்கு வச்சுக்கிறதுங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. கவலை வருது, கவனத்தை ஈர்க்குது, கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் அதுலேயே மூழ்கி இருக்கக்கூடாது. கவலை என்னும் பறவை உன் தலையில் சிறகடித்து பறப்பதை நீ தவிர்க்க முடியாது, ஆனால் உன் தலையிலேயே கூடு கட்டுவதை நீ தவிர்க்கலாம். இப்போ கவலைப்பட்டா என்ன ஆயிடுதுன்னா, நம்ம இந்த ஒரு கவலைக்கு மட்டும் கவலைப்படுறோன்னு நினச்சிக்காதீங்க. சரியா? கவலைப்படுறவ யாரும் அந்த கவலைக்கு மட்டும் கவலைப்பட மாட்டான். அது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டு. அவனுக்குள்ள ஏற்கனவே நிறைய கவலை வச்சிருப்பான். அந்த கவலையோட இது சேர்ந்து உள்ள போட்டு அவனை அமுத்தும். அப்போ என்ன ஆகுனா ஒரு செல்ஃப் பிட்டி வரும், தன் இறக்கம், சுய இறக்கம். நமக்கு எதுவுமே அமையல, நான் எல்லாத்துலேயும் வேஸ்ட்டு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு நாமே போட்டு அழுத்துறப்ப மகிழ்ச்சி காணப்போகுது. அப்போ கவலை வரலாம், அதற்கு கொஞ்ச நேரம் இருக்கலாம். இந்த செல்ஃப் பிட்டிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வச்சிருக்கோம், இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு சரியில்லை. ஒரு பையன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, மெடிக்கல் சீட் வாங்குறது கஷ்டமா இல்லையா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? வாங்கிட்டான். ஆனால் அவனுக்கு பெரும் கவலை. என்ன கவலை? அவனுக்கு மண்டையில் முடி இல்லை, முடி கொட்டி போச்சு, சொட்டை. மற்ற பிள்ளைகள்லாம், கூட இருக்கிற பிள்ளைங்களாம் முடி புசு புசுன்னு இருக்கிறவன சைட் அடிக்கிறாங்க. இவனை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு வருத்தம் வருதா இல்லையா? கண்டிப்பாக வருது. உடனே என்ன செய்கிறான்? இதற்கு மாற்று ஏற்பாடு பண்ணு கவலைப்பட்டு ஒரு இதுக்கு போகிறான், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அது எங்கே போகிறான்? ஒரு பியூட்டி பார்லருக்கு போகிறான். அங்கே யாரோ ஒருத்தர் நல்லா போட்டு லோக்கலை போட்டு போட்டு இம்ப்ளான்ட் பண்ணுறான். டாக்ஸிசிட்டி அங்கேயே கொலாப்ஸ் ஆகிட்டான். ஹி டைட் இந்த பியூட்டி பார்லர் இட்செல்ஃப். அப்போ ஒரு புத்திசாலியாக இருந்தால் ஒன்று ப்ராப்பரான இடத்துக்கு போயிருக்கணும், இல்லைன்னா இது போனால் அதுவே போன மாதிரி போடான்னு சொல்லிட்டு நான் சொட்டதாண்டா அது என்னடா இப்போ அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். சார் அக்செப்டன்ஸ் ஏக்கு போயிருக்கணும். எக்ஸாக்ட்லி, கைதட்டுங்க சார். சார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இது எல்லாமே மியூச்சுவலி ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டது, ஒன்றும் தனித்தனியா இல்லை. அப்ப அவன் ஆமா நான் சொட்டதான் அப்படின்னு. நான் டைகார்டுன்னு ஒரு படம் அந்த காலத்துல வந்தது, கிருஷ்ணதாஸ் பார்த்துருக்கீங்களா? டைகார்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 கிம் பார்த்துருக்கீங்களா? யோசிக்கிறாரு, பாப்பாருல்ல. அது படத்துல ப்ரூஸ் வில்லிஸ்னு ஒரு ஹீரோ. ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அந்த ஹீரோ வர்றாரு. நான் பக்கத்துல மாப்பிள்ள இவன் தான் ஹீரோ வாடான்னு. ஆமாட்டா இவன் தான்டா ஹீரோ, பாடுறா படத்தான். என்னன்னா அவனுக்கு இங்கேதான் முடிய ஆரம்பிக்குது. சரியா? ஃபுல் சொட்டை. என்னடா இவனா ஹீரோ, இந்த படம் முழுக்க இவன் தான் வருவானா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவனுடைய ஆக்ஷனும் அவனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு ஐ பிகேம் an ardent fan of Bruce வில்லிஸா? டைகார்டு அவன் பேர் என்ன? ப்ரூஸ் வில்லிஸ் தானா? சரி, மறந்து போச்சு. டிமென்ஷியா has started. சார் நோட் த பாயிண்ட். சரி, அப்ப ஒரு சொட்டையா இருக்கிறவன அப்பியரன்ஸை மட்டும் வச்சு ரிஜெக்ட் பண்றவங்க பண்ணட்டும். அவன் நடை உடை பாவனைகள், அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய ஒழுங்குமுறைகள், அவனுடைய ஆக்ஷன்
எல்லாம் பார்த்து அவன் மேல் காதல் கொள்ளும் பெண் வரட்டும்னு அவன் இருந்திருந்தான்னா உயிரோடு இருந்திருப்பான். ஒரு அழகான பெண் அவனை மணந்திருப்பாள். குழந்தை குட்டியோட அவன் சந்தோஷமாக கூட வாழ்ந்திருப்பான். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லேக் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஹி டைட். அது மாதிரி நம்ம நம்மளை நான் அக்செப்டன்ஸ் தேவையில்லை. அப்போ எல்லாருக்கும் அந்த செல்ஃப் பிட்டி, எனக்கு முடியலன்னு ஒருத்தர் கவலை, ஒருத்தருக்கு கடந்த காலத்தில் சில வாழ்க்கையில் சில இதை இழந்திருப்பாங்க, அதையே வச்சுக்கிட்டு நான் ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்கிறேன், மட்டமான வாழ்க்கை வாழ்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் சரியில்லைங்கிறதுலாம் செல்ஃப் பிட்டி. யூ ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். செல்ஃப் பிட்டி இஸ் அன் அப்சல்யூட் வேஸ்ட் ஆஃப் டைம். இதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு கிணறு மாதிரி, பாழடைஞ்ச கிணறு, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கூடாது, மூச்சடைக்க. அதனால் அதுக்குள்ளேயே போகக்கூடாது. இழுக்குதுன்னா அப்பா நான் அந்த கிணத்துல இறங்க மாட்டேன்டான்னு தப்பிச்சு வெளியே இருக்கணும். ஸோ A for B for C for D for don't stay reactive. Don't stay reactive அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாரையோ பார்த்து நமக்கு கோபம் வருது. எவ்வளோ நேரம் கோபம் வரலாம்? அரை நிமிஷம் இருக்கலாம், அரை மணி நேரம் இருக்கலாம், அரை நாள் இருக்கலாம், 6 நாள் இருக்கலாம், 6 வாரம் இருக்கலாம், 6 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம். இது சாய்ஸ் இருக்கா இல்லையா? சில பேர் இருக்காங்க, டோன்ட் லுக் லைக் தட். 60 வருஷமா கோபத்தில் இருக்கிறவங்க இருக்கானா இல்லையா? 600 வருஷம் கோபம்லாம் இருக்கு. 600 வருஷம் கோபம். அதனாலதான் இப்போ உலகத்தில் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஜெருசலேம்ங்கிற ஒரு இடத்துக்கு போங்க, அங்கே முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையாக தான் இருக்கும். இது எத்தனை வருஷம் கோவம்னா, ஆயிரக்கணக்கான வருஷம் கோவம். இன்னும் தீரலை, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ ஒரு கோபம் வந்தது. இந்த கோபத்தை நம்மளா போற்றி பாதுகாக்காம இருந்தால் அது எவ்வளோ நேரம் இருக்கும்? அது பாட்டுக்கு போயிடும், கொஞ்ச நேரத்திலே போயிடும். அப்போ அது போக விடாமல் தடுப்பது யார்? நம்ம தான். ஒருத்தரை பார்த்தா நம்மளை விட ஏதோ வகையில் உயர்ந்தவங்களா இருக்காங்க, நம்மளோட திறமையாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, என்ன எல்லாம் இருக்குது. நமக்கு இந்த வயிற்றில் கொஞ்சம் ஏதோ ஒன்று வரும். அது என்னது? வயிற்றுச்சா வருமா? கொஞ்சம் வருமா வராதா? வரலன்னா அவங்களாம் இந்த ஃப்ரண்ட் சீட்டு PhD வந்துச்சுன்னா அது கரெக்டு, நம்ம சரியான இடத்துல இருக்கும். கொஞ்சம் வயிறு எரியத்தானே செய்யும். எவ்வளோ நேரம் எரியலாம்? கொஞ்ச நேரம் எரிய மாத்திரை போடணுமா? கொஞ்ச நேரம் எரியலாம். அன்னைக்கு பூரா எரியக்கூடாது, ஒரு வாரம் எரியக்கூடாது. சரி, கொடுத்து வச்ச மகராசி இருந்துட்டு போறாப்போ நம்ம குழப்பம் நம்ம பார்க்கலான்ட்டு போறதானே கரெக்டு. ஸோ இது மாதிரி கோபம், எரிச்சல், சோகம், அழுகை, ஆத்திரம், இது எல்லாமே ரியாக்ஷன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை. அது நம்மளை கேட்டுக்கிட்டெல்லாம் வராது, நம்ம இயல்புக்கு ஏற்ற மாதிரி வரும். சரியா? அது எப்படி எனக்கு வரலாம்? எல்லாருக்கும் வரும். மேடமே சொன்னாங்க இப்போ காலையில் ஈவினிங், இந்த வயசுலேயே கூட நமக்கு சில கிளாரிட்டி வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாரையும் கேட்டுட்டு வர்ற, சாதாரணமாக எல்லாருக்குள்ளேயும் வரும். அது எப்படின்னா, இப்போ தெருவில் போகிறீங்க, எல்லாரும் நல்ல மனிதர்கள் மட்டும்தான் எதிரில் வரணும், வெள்ளையாக இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும். அது மதுரையில் கருப்பாக இருக்கிறவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம புத்திசாலியாக முட்டாளம். இல்லை கருப்பாக வரணும், எதுக்குடா முன்னாடி வந்த அப்படின்னு கேட்பியா? கேட்டால் நீ தானே முட்டாள். அது மாதிரி நல்லது, கெட்டது, பிடிச்சது, பிடிக்காது எல்லா உணர்வுகளும் வரத்தான் செய்யும். ஒவ்வொன்றோடையும் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. எப்படி டிராஃபிக்கில் நம்ம நழுவி நம்ம இடத்துக்கு போயிடுறோமோ அது மாதிரி சமாளிச்சிடணும். அப்போ டோன்ட் ஸ்டே ரியாக்டிவ்னா அந்த ரியாக்ஷன்லேயே இருக்காத. அதுக்கு மாறாக என்ன செய்யணும்? பி ரெஸ்பான்சிவ் ஆர் பி ப்ரோஆக்டிவ். கவலையா? சரி வந்துருச்சு, இனி என்ன செய்யணும்? திட்டு வாங்கிட்ட, தப்பு பண்ணிட்ட, திட்டு வாங்கிட்ட, அழுதுகிட்டே இருப்பியா ஒரு நாள் பூரா? எங்கள் அக்கா சின்ன வயசில் இப்படி தான் பண்ணுவா. அம்மாட்ட சண்டை போட்டுக்கிட்டு நைட்டு சாப்பிட மாட்டேன்ப்பா. நான் அப்போ ஸ்கூல் பையன், த்ரூட்டு பையன். நான் அப்போவே ஞானம் சொல்லுவேன். சரி ரைட்டு, நைட்டு சாப்பிட மாட்டேன்ல, வெரி குட். நாளைக்கு காலையில் சாப்பிடுவே மாட்டேன். யோசிப்பா, நாளைக்கு மத்தியானம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அப்புறம் நாளைக்கு சாப்பிடல, இன்றைக்கே சாப்பிட்டு தொலை. ஸோ நம்ம இப்படியே இருக்க போகிறோம். இதே நெகட்டிவ் மூடில் மாறத்தான் போகுது. சீக்கிரமே மாறிட்டு போகிறோம். என்ன செஞ்சா உருப்பிடுவோம்? சரி தப்பு பண்ணிட்டோம், இனி லைஃப் டைம் பூரா இந்த தப்பை பண்ணக்கூடாது. எல்லாரும் இது தப்பு பண்ணாதான் யாருமே இல்லை.
என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணாத தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை நான் ஒதுக்கி வச்சிடறேன். சரியா? அதில் தெளிவாக இருந்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, எற்றென்று இறங்குவ செய்யிருக்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. அடடா இப்படி செஞ்சிட்டமே அப்படிங்கிற மாதிரி எந்த தப்பையும் செய்யாத. சரி செஞ்சுட்டா என்ன பண்ணுறது? செஞ்சுட்டா திரும்பவும் அதை செய்யாத. அதை விட்டுட்டு இப்படி செஞ்சிட்டமே நான் பாவி எனக்கு கதி மோட்சம் இல்லை அப்படின்னு செல்ஃப் பிட்டிலேயே ஒரு நெகட்டிவ் எமோஷன்லேயே வாழ்நாள தொலைக்காத. சரியா? ஸோ டோன்ட் ஸ்டே ரியாக்டிவ், பி ப்ரோஆக்டிவ். அடுத்த பாயிண்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப். கீப் ஆன் லேர்னிங். கற்றுக்கொள். கேடில் விழிச்செல்வம் கல்வி. நீ இங்கே உட்காந்துருக்கன்னா எதனால உட்காந்துருக்க? இப்போ 6ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டேன், இங்கே வந்து உட்கார முடியுமா? முடியாது. இல்லை, ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தானே முடியும். ஸோ கல்வி என்பது வெறும் படிப்பு மட்டுமல்ல, ப்ராக்டிக்கலாக அத்தனை விஷயம் இருக்குது கற்றுக்க. சரியா? மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி பழகணும், எப்படி பழகக்கூடாது, எது செஞ்சால் நமக்கு முன்னேற்றம், எது செஞ்சால் பின்னேற்றம், ஒரு ஒரு தொழில்னா அதில் எப்படி இருந்தால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில நர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த ஒரு 2 மாதத்துலேயே சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்க. எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். அம்மா நீ வாம்மா, நீ அசஸ் பண்ணுமாம்பாங்க. சில பேர் வந்தாம்மா நீ போய் அந்த வேலை பாருமா அப்படிம்பாங்க. ஏன்னா பயம், இது மக்குத்தனமாக ஏதாவது பண்ணி வச்சிடும், அவளை அனுப்பி நீ வா அப்படிம்பாங்க. ஏன் அவளுக்கு மட்டும் பிடிக்குது? ஷீ ஹேஸ் லேர்ன்டு சம்திங் விச் த அதர் கேர்ள் ஹேஸ் நாட் லேர்ன்ட். அதனால் லேர்னிங் இஸ் வெரி வெரி வைட்டல். அதனால் ஓதாமல் ஒரு நாளும் அப்படின்னா என்ன? ஓதல்ல என்னது? ஓதுறதுன்னா படிக்கிறது. படிக்காமல் இருக்காது. எதை படிக்கிறது? முதல்ல சப்ஜெக்டை படி. தொழிலில் நல்லா பெரிய ஆளாக அதோட நிறுத்தாத. கதை படி, கட்டுரை படி, கவிதை படி. உனக்கு எது இதில் ஆர்வம் இருக்கோ எல்லாத்தையும் படி. இப்போ நான் வந்து என்னோட சப்ஜெக்ட் படிக்கிறத விட மற்றது படிக்கிறது தான் அதிகம். அதனாலே என்னை கண்டபடி திட்டுவாங்க, நீ வந்து உருப்பட மாட்டேன், நீ சப்ஜெக்டே படிக்க மாட்டேங்கிற, மற்றதை படிக்கிறேன்னு. எனக்கு அதில் ஆர்வம் அதிகம் இருக்குது. என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் பொறுப்பாகவே இல்லை, நீங்கள் ஆஸ்பத்திரியை சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் கவனமெல்லாம் வேறு பக்கம்தான் இருக்குது, நீங்கள் போய் திருக்குறள் அதை இதையும் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நான் உடனே சொன்னேன், இங்கே பார், நான் வந்து டிவி பார்க்குறதில்ல, செல்ஃபோன் பார்க்குறதில்ல, சினிமா போய் பார்க்குறதில்ல. அந்த டயத்தில் நான் எனக்கு பிடிச்சதை செய்கிறேன். இதில் என்ன உனக்கு தப்பு கண்டுபிடிச்சேன்? உடனே கப்சிப் ஆகிட்டேன். சரியா? ஸோ இதையாவது கற்றுக்கிட்டே இருங்க. இப்போ நான் சமீபத்தில் ஒரு நாவல் படித்தேன். நம்ம ஊர் பொண்ணு ஒரு இங்கிலீஷ் நாவல் எழுதியிருக்கேன். தி ஃபோர்ஜ்டு பட்டர்ஃப்ளை தான் புக்கு. எழுதிக்கிங்க, தி ஃபோர்ஜ்டு பட்டர்ஃப்ளை. ஒரு 300 பக்கம் நாவல். படித்தா அப்படியே தீ மாதிரி இருக்கு. அவ்வளோ உணர்ச்சி கொப்பளிப்பு, அத்தனை படிப்பினை பாடங்கள். ஒரு பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு அருமையான நூல், ஆங்கில புத்தகம். ஆனால் ஒரு பெண் எவ்வளோ கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க படித்தா இட்ஸ் அ ரியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். நம்ம அரவிந்தில் அத்தனை பேருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறவங்க அதை படித்தா நம்மெல்லாம் கஷ்டமே படலை, நம்மெல்லாம் லக்ஸுரியாக இருக்கிறோங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு நூல். அவள் படித்ததில் என் பொண்ணு தான் எனக்கு கொடுத்தா, அப்பா அதை படிச்சு பாருங்கன்ட்டு. அவள் 2 நாளில் படிச்சுட்டா. நான் படிக்க 2 வாரம் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு சொன்னேன், பாப்பா சூப்பர் புக்குன்னு. ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ எஜுகேட் யுவர் செல்ஃப், கீப் ஆன் லேர்னிங். அடுத்தது எத்தனை பாயிண்ட் ஆச்சு? பி ஃபியூச்சரிஸ்டிக், கீப் ஆன் பிளானிங். அடுத்தது என்ன செய்யணும்? இப்போ பிளான் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நம்ம உருப்படாமல் போகிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு நேற்று ஒரு புக்கில் படித்தேன், டோன்ட் பிளான் யுவர் டே. எழுதுறாரு ஒருத்தர், டோன்ட் பிளான் யுவர் டே, பிளான் யுவர் அவர். எப்படி? ஒரு நாளைக்கு திட்டம் தீட்டாத, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் திட்டம் தீட்டுங்கிறான், முன்னேறான் ஒருத்தன். அப்போ நமக்கு பிளான் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க இன்னைக்குன்னா? என்ன பண்ணுன்னு தெரியல பாஸ், பாஸ் வேறு டீ குடிப்பேன் பாஸ், அப்புறம் ஏதாவது டிவியை போடுவேன் பாஸ், அது போகும் பாஸ், அப்புறம் செல்ஃபோனில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன் பாஸ், அப்புறம் அப்படி பொழுது விளையாட ஷாப்பிங் மால் போவோம் பாஸ், அங்கே ஏதாவது 2 பிள்ளைங்களை சைட் அடிச்சுட்டு அப்புறம் வந்து நைட்டு தூங்கிடுவேன் பாஸ். இப்படி இருந்தால் உருப்பட வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கி 1 மணி நேரம் இதுக்கு படிக்கிறேன், 1 மணி நேரம் இவரை போய் பார்க்குறேன்,
இது ஒரு ட்ரைனிங் எடுக்கிறேன், ஒரு ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் பண்ணுறேன், அடுத்தது நாம் எங்கே போக போகிறோம், நமது இலக்கு என்ன, அது மாதிரி மாதிரி ஒரு பிளானை போட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் எந்த பிளானும் இல்லைன்னா இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ பிளான் டு ஃபெயில் மகன். என்ன அர்த்தம் புரிஞ்சுங்க. ஸோ திட்டமிடுதல் வருங்காலத்திற்கு எத்தனை வந்திருக்கு? கீப் ஆன் லேர்னிங், கீப் ஆன் பிளானிங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கீப் ஆன் லிவிங். வாழ்வது என்றால் என்னன்னா வெரி சிம்பிள். நிகழ்காலத்தில் முழுமையாக இருக்கிறது பேர் தான் வாழ்தல். நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம்னா வாழ்வதை ஒத்தி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ யாராவது கேட்டு பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில் எப்போ சந்தோஷமா இருக்க போற? நான்லாம் நினைப்பேன், இந்த பரீட்சைக்கெல்லாம் படிக்கிறப்ப கேவலமா இருக்கும். மாங்குன்னு படிக்கணும், படிக்க வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் 50 பக்கம் இருக்கு, அடுத்த 10 பக்கம் படிச்சுட்டு இப்படியே பார்த்து இதெல்லாம் எப்படா முடிக்கிறது, பரீட்சை எப்போ வர்றது, இந்த பாழாப்போன பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனே ஜாலி தான் அப்படின்னு இருப்போம். படிக்கிறத என்ஜாய் பண்ண மாட்டோம், படித்து முடித்து தூக்கி போடணும். அதே மாதிரி தான் எல்லா ஃபேஸும். வேலைக்கு சேர்ந்தவன் வேலை இதுக்கிட்ட ப்ரமோஷன் எப்போ கிடைக்கும், அப்போ எப்போ கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவன் எப்போ குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவன் அது எப்போ ஸ்கூலுக்கு சேர்த்துறது. இப்படியே வாழ்க்கையை ஒத்தி போட்டுக்கிட்டே போனால் வாழவே முடியாது. அதனால் எப்போ வாழணும்? இப்போ வாழணும். இந்த இடத்துல முழுமையாக வாழணும். இந்த லெக்சர் உங்களுக்கு இந்த ஃபியூச்சரில் கிடைக்காது. சரியா? இந்த பேர் உள்ள இந்த உருவம் உள்ள ஒருத்தன் இந்த மாதிரி டாப்பிக்கை இந்த இடத்துல இந்த ஆடியன்ஸில் இன்னொருத்தன் பேசுவானான்னு தெரியாது. அப்போ இந்த இடத்துல கொட்டாய் விட்டுக்கிட்டோம், எப்போ இந்த லெக்சர் முடியும், போய் நம்ம ஹோட்டல் போகலாமா, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாமான்னு நினச்சா நீ வாழ்றையா வாழலையா? வாழலை. சினிமா கொட்டாயில் உட்காந்துக்கிட்டு இந்த படம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் என்னென்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு படம் பார்த்தா வாழ்க்கையா வாழலையா? வாழலை. அவன் படமும் பார்க்கல, வீட்டில் இருக்கலாம், வீட்டிலே இருந்துருக்கலாம். சில பேர் எங்கள் சினிமா தேட்டரில் உட்காந்துட்டு அந்த நிலம் எவ்வளோ போகுது, அவ்வளோதான் போகுதா அப்படிமா, டே எரும மாடு படம் பார்க்க விடுறா, ஏன்டா கொள்றா அப்படின்றது இருக்குமா இருக்காதா? ஸோ எங்கே இருக்கிறோமோ அங்கே முழுமையாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறவனுக்கு எல்லா இடமும் சிறப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூர் போனால் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க. டூர் போகிற இடத்துல அங்கே சண்டை போடுவாங்க. சரியா? இல்லை டூர் முடிச்சுட்டு வர்றப்பவே புருஷனும் பொண்டாட்டி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இருந்தால் அது எது டூரா? நான்லாம் நிறைய டூர் போவேன். ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டேன்னா டூர் போகிறதுக்கு அன்னைக்கு வரைக்கும் எந்த ஊர் போகிறோன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாம் என் வீட்டுக்காரப்பா அதை பார்த்துக்குவாங்க. அதனால நான் லக்ஸரி பொட்டியை தூக்குனா தூக்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க எந்த ஊர்ரா போகிறேன்னா இருட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு எந்த ஊர் போட்டிருக்காங்க, எந்த ஊர் போகிறேன், எது வழியாக போகிறேன், அப்ராட் ட்ரிப்னா எந்த ஊர் வழியாக போகிறேம்மா, எனக்கு ஏபிசி கூட தெரியாது. எங்கே கூட்டு போகிறாங்களோ போவேன். கையில் ஒரு புஸ்தகம் வச்சுக்குவேன். ஃப்ளைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தால் நான் படிச்சுட்டு வருவேன். அங்கே இறங்கினா அங்கே என்ன இருக்கோ அதை பார்ப்பேன். முடிச்சுட்டா வீட்டுக்கு வந்துடுவேன். ஆஸ்பத்திரி வந்தால் ஆஸ்பத்திரியில் ஒன்றிடுவேன். ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு நேற்று எப்படி இருந்தது, சூப்பராக இருந்தது, அடடா அடுத்த டூர் எப்போ போகிறது, இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இது மாதிரி என் மைண்டு மாறிடுச்சு. ஸோ இஃப் யூ லிவ் இன் ப்ரெசன்ட் வேறெவர் யூ ஆர் யூ வில் பி ஹாப்பி அண்ட் கண்டென்டட். நீ இருக்கிற இடமே ஒரு டூர் ஸ்பாட் ஆயிடும். ஸோ எத்தனை ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அஞ்சாவது பாயிண்ட் என்ன? கீப் ஆன் லேர்னிங். ஆறாவது பாயிண்ட் கீப் ஆன் பிளானிங், கீப் ஆன் லிவிங், லிவ் இன் பிரசன்ட். அடுத்த எட்டாவது பாயிண்ட் சிம்பிளிஃபை. எல்லாத்தையும் எளிமைப்படுத்திக்கணும். இப்போ இன்னைக்கு எத்தனை வேலை இருக்கு அப்படின்னு மனசுல சொல்லிப்பாரு. என்ன இன்னைக்கு நான் 100 வேலை செய்ய போறேன் அப்படின்னு வச்சுக்கணும். 100 வேலை ஒருத்தருக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கா இல்லையா? என் டைரியில 250 வேலை இருக்கு. அப்பப்போ தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பேன். அது பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி ரிலேட்டட் ஒர்க்காக இருக்கலாம். ஒவ்வொன்றிலையும் பல டாபிக் வந்துக்கிட்டே இருக்கும், சரவெட்டி மாதிரி. அப்போ இது 100 வேலையை என்னால் ஒரு நாளில் பண்ண முடியுமா? முடியாது. நினச்சேன்னா எதையும் உருப்படியாக பண்ண முடியாது.
இப்போ இன்றைக்கி 3 வேலை தான் பண்ண போகிறேன், அதுவும் முத்தான வேலை, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதை தான் பண்ண போகிறேன், இதை முழுமையாக பண்ண போகிறேன்னா பண்ண முடியுமா முடியாதா? அப்போ ஒர்க்கில் சிம்பிளிஃபை பண்ணிக்க. ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தருக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லது? எத்தனை பேர் இருந்தால் நல்லது? ஒருத்தரா 2 பேரா? ஆனால் சொல்லுங்கப்பா, எத்தனை பேர் இருந்தாலும் நல்லது தானே? அதான் கிடையாது. அத்தனை பேரோட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அதனால உண்மையான ஃப்ரெண்டுனா இதுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஏன்னா அத்தனை பேரோட மனம் விட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரோடையும் பேசினா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அப்போ மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு 4 பேர் வேண்டாம், 3 பேர் வேண்டாம், 2 பேர் இருந்தாலே பெருசு, ஒருத்தர் இருந்தாலே பெருசு. ஆனால் அவங்ககிட்ட எல்லாமே உன்னால் பேச முடியும், பயப்படவே வேண்டாம். அவனை அத்தனை ரகசியத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஒரு நட்பு இருந்தால் போதுமா? தட் இஸ் சிம்பிளிஃபிகேஷன். அதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் எனக்கு எத்தனை லைக்ஸு, இவெல்லாம் ஃப்ரெண்டு, தேர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லாத்துலேயும் எத்தனை ட்ரெஸ்ஸு வேணும் நமக்கு? ஒரு டீசெண்டாக போட்டுக்க. ஆம்பளைங்களுக்கு ஒரு 10 ட்ரெஸ் இருந்தால் போதும், பெண்களுக்கு ஒரு 100 ட்ரெஸ் இருந்தால் போதும். பத்தாவது மேடம் சொல்லுவாங்க. போன கல்யாணத்துல அதே ட்ரெஸ் தான் போட்டு வந்தா, இந்த கல்யாணத்துலயும் அதே ட்ரெஸ் தான் போற, வேற ட்ரெஸ்ஸே இல்லை போல இருக்கு அவளுக்கு. பாரு, அந்த ஒரு நகையா போட்டுக்கிட்டு எல்லா கல்யாணத்துக்கும் வர்றா, அவளுக்கு வேற நகையே இல்லை போல இருக்குது. இதெல்லாம் பெண்களது உலகம், நமக்கு தெரியாது. அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. ஒரு கதையில படிச்சிருக்கேன். அவன் வீட்டில் நகையை அடக்க வச்சிருவான் வீட்டுக்காரன், கல்யாணத்துக்கு போகணும். அப்போ நகை இல்லை, அவன் அப்படியே துடிக்கிறா கிடந்து. அப்போ நீ போய நகை இல்லைன்னு என்ன அப்படின்னு அவன் கேட்குறப்ப அவன் சொல்றா, டேய் உன்னை ட்ரெஸ் இல்லாமல் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் போவையாது. அவன் ஆடி போயிடுறான், ட்ரெஸ் இல்லாமல் எப்படி போகிறது? அது மாதிரி தான்டா என்ன கேட்குறான். See, we should understand the gravity of the situation. A male world is different, a female world is different. ஸோ அப்போ ஒரு எளிமையாக ஒரு 4 நகை, ஒரு 20 புடவை அல்லது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு இருந்தால் போதுமானது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா 10 பீரோ அடுக்கி வச்சு ஒவ்வொரு சாரியும் 1 லட்சம் ரூபாய் சாரியெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியாது. சிக்னேச்சர் சாரின்னு பேர். அந்த சாரி உலகத்துலேயே ஒன்று தான் இருக்கும். அந்த டிசைனர் அந்த ஒன்று தான் பண்ணியிருப்பான். அது மாதிரி வண்டியாக வாங்கி வைக்கிற வியாதியஸ்தர்கள் இருக்காங்க. அதே மாதிரி செருப்பு எத்தனை வேணும் நமக்கு? ஒரு செருப்பு போட்டுட்டு எப்படி மேடம் நடப்பீங்க? ஒரு ஜோடி சரியா? ஆனா 50 ஜோடி செருப்பெல்லாம் சிலர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நோயற்ற மனம். செல்போன், ஜிஎம்மோட செல்போன் பார்த்துருக்கீங்களா யாராவது? என்ன மாடல்? இப்ப புதுசா வந்திருக்கு, புஸ்தகம் மாதிரி செல்போன் இருக்கு. இப்படி திறந்தா அப்படி வரும், போட்டோ எடுத்தா அப்படி பெரிய பிரம்மாண்ட ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். மேடம் போன்ல போட்டோ எடுக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? பட்டன் போன் தான் வச்சிருக்காங்க. ஹைட் ஆஃப் சிம்பிளிசிட்டி தேவையில்லை அவங்களுக்கு. எனக்கு போன் பேசுறதுக்கு தான். தட் இஸ் கிளாரிட்டி, மென்டல் கிளாரிட்டி. இப்போ நிறைய பேருக்கு அப்போ இது எந்த மாடலுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா இப்போ மாடல் மாறிடுச்சுன்னு அர்த்தம், நான் ஒன்றும் அப்டேட் பண்ணலன்னு அர்த்தம். அவர்கிட்ட இதை விட அடுத்த வருஷன் இருக்கிறதா அர்த்தம். நான் தெரியலீங்களே, எனக்கு மேலே தெரியாது இது எந்த ஃபோனு. என் பையன் வாங்கி கொடுத்தா ஹாப்பி, அவ்வளோதான். சரியா? ஸோ எல்லாத்துலேயும் சிம்பிளிஃபை பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இருக்காதா? வீடு பிரம்மாண்டமாக எல்லாரும் பார்க்கணுன்னு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு போதுமான வீடு, அதில் சிறப்பு உள்ள வாழ்க்கிறது தான் வாழ்க்கை. வெளியே பிரம்மாண்டமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே போனால் சண்டை சச்சரவுமாக இருக்கும். சரியா? நானே பார்த்துருக்கேன். என் வீடு ஓட்டு வீடாக இருந்தப்ப 6 அண்ணன் தம்பிங்க ஒரே மகிழ்ச்சி தாண்டவம். ஒரு மாங்காயை வெட்டி எல்லாம் சுற்றி வர உட்காந்துக்கிட்டு உப்பு போட்டு மிளகா பொடி போட்டு வரிசையாக எல்லாம் 1 by 1 எடுக்கணும். கடைசி 2 மாங்காய் துண்டுலாம் அடிச்சுக்கோம், அது 6 போயிடும். அதெல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ வீடு பிரம்மாண்டமான வீடு. என் வீடு பார்த்தீங்கன்னா நீங்களாம் அசந்துருவீங்க. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை, நானும் என் ஒய்ஃப் தான் இருக்கோம். பையன் பெங்களூரில் இருக்கான், பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் அவன் எங்கேயாவது போயிடுவான். ஸோ வீடு பெருசாக இருந்து பிரயோஜனம் இல்லை, வெறுமையாக இருக்குது. அதே சமயம் ஒரு சின்ன வீட்டில் அத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அது ஒரு மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடித்தா காயும். ஆனாலும் எங்களுக்கெல்லாம் தெரியல. ஸோ உள்ளத்து மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி. அதனால் எல்லாத்துலேயும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரியா? எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? அடுத்தது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
சப்போர்ட். சப்போர்ட்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட் அது டிபெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களை சப்போர்ட் பண்ணுங்க, உதவுங்கள், அடுத்தவங்களுக்கு உதவுங்கள். யாருக்கு உதவணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு உதவணும்? நம்ம ஃபர்ஸ்ட் பிஹெச்டி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு உதவணும்? நமக்கு நாம உதவிக்கணும், நம்மளை நல்லா வச்சுக்கணும். சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வருது. நம்மளே மகிழ்ச்சியா இல்லைன்னு வைங்க, இன்னொருத்தர மகிழ்ச்சியா வச்சிருப்போமா? வச்சு செஞ்சிருவோம். நானே இரிட்டபிளா இருக்கிறேன், நீ என்னத்தை வந்து கேட்க வந்துட்டேன், செய்யுமா இல்லையா? பட் நீ நல்லா சந்தோஷமா இருக்கிற வழியே, ஏய் உனக்கு என்ன வேணும்ப்பா, நான் வாங்கி தர்றேன்ப்பா எல்லாம் சொல்லுவியா இல்லையா? ஸோ நம்ம ஹாப்பியா இருக்கிறதுங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்குமே நல்லது. மகிழ்ச்சியா இருக்கிறவனால தொல்லையே கிடையாது, துக்கமா இருக்கிறவனால தான் தொல்லை. இப்போ எதுக்கு இவ்வளோ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஊருக்கும் போஸ்டரை ஒட்டிக்கிட்டு அழிச்சாட்டே பண்ணிட்டு இருக்காங்க? அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை, எப்படியாவது தன்னை பெரிய ஆளு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் அத்தனை போஸ்டர் அடிச்சு ஊர்ல இருக்கிறவன எல்லாம் இங்க ஒரு கடுக்கம் போட்டுக்கிட்டு மீசையை வச்சுக்கிட்டு பாருடா என்ன அண்ணனை பாடுறா, சிங்கத்தை பாடுறான்னு போஸ்ட் கொடுக்கறதெல்லாம் எதுக்கு? எல்லாரும் அவனை பார்க்கணும், வீட்டுல ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க. இவனுக்குனாலதான் தொல்லை. இப்ப நமக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருக்கா? நம்மள ஒரு போட்டோ எடுத்து போட்டு ஊருக்கு அண்ணே உங்களை மாதிரி இருக்கான்னு அது சொல்லுமா? டே அதெல்லாம் வெட்டி வேறடா. அப்ப நம்மளை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டா இந்த தொல்லைகள் இல்லை. சரியா? நம்மளை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நம்மளை சூழ்நிலைகளையும் நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும். யார் நம்ம இப்போ பணிக்கு போகிறோம், அந்த ஒரு நோயாளி வர்றாரு, அவரை கடனைன்னும் பார்க்கலாம், கடமையாகவும் பார்க்கலாம். ரெண்டு நம்ம சாய்ஸ் தான். ஒரு கடமையோட பார்க்குறேன்னு வைய, இது நம்ம அப்பா மாதிரி அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துட்டா போதும். இவன் அப்பா மாதிரி, இவன் என்ன மாதிரி வந்துடுச்சுனாலே மீதி நீ எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாம் ஆட்டோ பைலட்டில் அதுவாக நடக்கும். சரியா? அந்த எண்ணம் தான் முக்கியம். அதை அவரும் உணர்வார். அவர் அப்படியே மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடும். போகிறப்ப அப்படிங்கிறப்ப ரியலி ஹி வில் மீன் இட். See, this is called supportive. நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு இனிமையான வார்த்தை, ஒருத்தரை பார்த்து ஒரு புன்னகை. புன்னகை யாரை பார்த்து செய்யணும்னா சுற்றி உள்ளவங்களை பார்த்து செய்யணும். ஒரு கஸ்டமர் வந்தால் சிரிக்கணும். நம்ம ஊரில் அதே தெரியாது நிறைய பேருக்கு. ரிசப்ஷனிஸ்ட்னு அழகாக கொண்டை போட்டு சேரீ அழகாக போட்டு எல்லாம் இருப்பான். வந்தா எஸ் இது ரிசப்ஷனிஸ்டே கிடையாது, தத்தி. இதுக்கு அடிப்படையே இல்லைன்னு அர்த்தம். ரிசப்ஷனிஸ்ட்னா உள்ள வர்றப்பவே அவன் பார்த்து பரவசம் அடையணும். சார் எஸ் சார் சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார், சார் நீங்க இந்த ரூம் போங்க சார், சிஸ்டர் சாரை கொண்டு போய் உட்கார வேண்டாம். அவனுக்கு அப்படியே புலகாவே நடந்து, ஏய் வீட்டுல எனக்கு மரியாதை இல்லைடா, என்னடா ராயல் ட்ரீட்மெண்டா இருக்குது, நான் அடுத்தது பார்த்தா இங்க தாண்டா வருவாரு, எங்கேயும் போக மாட்டேன்டா. சார் அடுத்தது உங்களை தான் சார் கூப்பிட போகிறோம் சார், நீங்கள் உட்காந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆனால் ஒன்றும் டைலேட் ஆகலை சார். டைலேட் ஆகிருக்கும், இங்கே எல்லாம் அழிச்சாட்டியே பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் கூட்டமாக இருக்குது சார், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க சார். அடுத்தது சார் உங்களுக்கு பசியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் டீ சாப்பிட்டு வந்துடுறீங்களா சார்? சரிம்மா 10 நிமிஷம் நம்ம 10 மணி நேரம் உட்காந்துருக்கேம்மா. இது என்ன சப்போர்ட் பண்ணுற? அதுவே இல்லாமல் ஒருத்தருமா நான் 1 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்கேம்மா, என்னம்மா பண்ணுறது சார்? உட்காருங்க சார், நீங்கள் சொல்லுவாங்க சார். This is not supporting. So you should know how to support everyone. வீட்டில் அம்மாவுக்கு சப்போர்ட். அம்மாவுக்கு அம்மா இவ்வளோ வேலைம்மா செய்கிறேன், நான் கொஞ்சம் செஞ்சு தர்றேம்மா. ஒன்றுமே விடாது, சின்ன வேலை செஞ்சால் போதும். இவ்வளோ சொல்கிறேனே, நேற்று பாட்டு வாங்கினேன், என் வீட்டுக்காரம்மா சீக்கிரம் படுத்து தூங்கிட்டாங்க நேற்று, டயர்டாக இருக்குன்ட்டு. டேபிளில் என்னமோ இருக்குது, நான் பால் வைக்கிறது என் வேலை, அது ஒன்று தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பால் வாசலில் வைக்கிறது எழுதணும், அதை நான் சின்சியராக பண்ணிடுவேன். பண்ணி பூட்டிகிட்டு நான் படுத்துட்டேன். என் பொண்ணு அம்மா எந்திரிக்கிறியாம்மா, நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுவேன்னு எல்லாம் போட்டேன் போடின்னு அவன் தூங்கிட்டான். காலையில் நான் இங்கே கிளம்பி வரணும், கட்டுன்னு வந்தேன். என்னன்னா டேபிளில் எல்லாம் அப்படியே போட்டபடி இருக்குது. சில ஐட்டத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், என் மூளைக்கு அதெல்லாம் தெரியல. அதனால் யூ ஆர் நாட் சப்போர்ட்டிவ். எனக்கே அந்த திட்டு உண்டு. பட் முடிந்த அளவு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் வாழ்க்கையின் பிறவியின் நோக்கமே. அதுதான். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா உனக்கும் உதவிக்க, உன்னை சுற்றி இருக்கிற 4 பேருக்கும் உதவு, இவ்வளவுதான் வாழ்க்கை. முடிச்சு போச்சா?
எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? 10வது பாயிண்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். சூஸ் டு பி ஹாப்பி. சூஸ் டு பி ஹாப்பி. மகிழ்ச்சி என்பது உன்னோட சாய்ஸ் தான். அது மற்ற விஷயங்கள்ல இல்லை. நீ இயல்பாகவே மகிழ்ச்சியானவங்க தான் நம்ம எல்லாருமே. எப்படி தெரியும்? இயல்பிலேயே எல்லாரும் மகிழ்ச்சியானவர்கள் தான். ஆனால் அந்த இயல்பை நம்ம மறந்துட்டா மகிழ்ச்சி போயிடுது. எப்படி இயல்புல மகிழ்ச்சின்னு தெரியும்? PhD வந்துருச்சு பாருங்க ஆன்சர். ஒரு சின்ன குழந்தைய பாருங்க, என்னைக்காவது அது டல்லா இப்படி உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கு, அதுவும் டல்லாகும். ஒரு அடி வச்சா அது டல்லாகும். எவ்வளவு நிமிஷம் டல்லாகும்? 2 நிமிஷம் தான். அதுக்கார அம்மா அப்படின்னு வந்துருமா? அம்மா போட்டு அடிச்சா கூட வந்துடும், மறந்துடும். 2 பேரோட சண்டை போடும், அடுத்த 2வது நிமிஷம் சேர்ந்து விளையாடும். மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை. நம்மளும் அப்படித்தானே இருந்தோம். குழந்தையா இருக்கிறப்ப மகிழ்ச்சியா இருந்திருப்போமா மாட்டோமா? இருந்திருப்போம். அப்புறம் எங்க போச்சு அந்த மகிழ்ச்சி? காணா போச்சு. ஏன் காணா போச்சு? ஒண்ணு உள்ள வந்துச்சு, ஒண்ணு வெளியே போச்சு. எது உள்ள வந்துச்சு? கவலை வரல, ஈகோ வந்துச்சு. அதான் செகண்ட் ரோ PhD ஆன்சர். ஈகோ வந்துச்சு. ஈகோன்னு என்ன? நான், எனது. நான்னா நம்ம, நான் தனி, உலகம் தனி. உலகத்தை நம்ம பிரிச்சிட்டோம். நமக்கு நம்மளை சுற்றி ஒரு கோடு போட்டோம். இதுதான், இதெல்லாம் நான், அதெல்லாம் நீ. இப்படி இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கவே இருக்க. எப்போ மகிழ்ச்சி? யாரோட அன்பா பேசுறோம், ஒன்றி போறோம், அப்ப அந்த கோடு என்னாச்சு? கொஞ்ச நேரம் விலகிருச்சு. அப்ப மகிழ்ச்சி தன்னை போல வந்துடுது. எப்பொழுது உலகத்தோடு ஒன்றுகிறோமோ அப்ப மகிழ்ச்சியா இருப்போம். எப்போ ஒன்ற முடியும்? உண்மையான அன்பு எங்க இருக்கோ, பாசம் எங்க இருக்கோ, கருணை எங்க இருக்கோ, அப்ப அந்த கோடு அழிஞ்சு போயிடும், எல்லாம் ஒன்றாயிடும். அப்ப மகிழ்ச்சி தன்னை போல. இல்ல நான் தனியாளு, என்னோடது தனி, இந்த டம்ளரை தொட்டனா கொண்டு விடுவேன், என் வாட்சை தொட்டா கொண்டு விடுவேன், என் ட்ரெஸ்ஸை தொட்டா கொண்டு விடுவேன், இப்படிங்க இருக்கப்ப மகிழ்ச்சி போயிடுது. வச்சுக்கடா இந்த ட்ரெஸ் தானடா, வச்சுக்க, நீ போடு. அப்ப எல்லாம் ஒன்றாயிடுது. ஸோ இந்த நான் எனதுங்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் வாங்கணும். வாங்கிட்டு எல்லாம் காவி கட்டிட்டு போக சொல்ல, ஒரு பரந்த மனப்பான்மை. இந்த உலகமே என்னதுதான், என் குடும்பம் மாதிரி உன் குடும்பம், நான் நல்லா இருக்கிற மாதிரி நீ நல்லா இரு. காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் ப்ரேயர் என்ன சொல்லணும்? என்ன ப்ரேயர்? நன்றி. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது என்ன செய்யணும்? அதுக்கு தான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காரு. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு குரூடா இருக்கு. அதை விட எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே. இதுதான் காலையில எந்திரிச்சு நாம் சொல்ல வேண்டிய முதல் பிரார்த்தனை. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இல்லைன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், உன் பாஷையில நம்ம. ஸோ இப்படி வர்றப்ப, ஒரு பரந்த மனப்பான்மை வர்றப்ப, எல்லோரும் நல்லா இருந்தா இல்லை நம்மளும் நல்லா இருக்குமா? நமக்கு ஸ்பெஷலாக வேண்டிய அவசியம் இருக்கா? அதில் நம்மளும் அடக்கமாச்சு. அப்போ எவ்வளோ நல்லா இருக்கும். ஈகோ இருக்குமா? அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை கோஷ்டிக்கார வேண்டாம், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நீ ஆரம்பி. அக்செப்டன்ஸ். அடுத்தது பின்னாடி யாராவது ஒருத்தர் எதிர்த்து சொல்லுங்க. கட் ஆஃப் புரி. Don't stay reactive, be responsive. Keep on learning. Keep on planning. Keep on living in present. அது முடிச்சாச்சு. Simplify. Support. Choose to be happy. நன்றி. முதல்ல எப்போ தெரியும்னா 94 வந்தீங்களா? 95 94 ஆமாம், ஒரு ஷார்ட் டேர்ம் கேட்ராக்ட் சர்ஜரி ட்ரைனிங் அப்போ திருநெல்வேலி நடந்தது. அப்போ தான் வந்தாங்க. அப்போ இருந்தே தெரியும். அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு மனம் விட்டு பேசினா ஒரு மாதம் தான், 2 மாதம் இருந்தீங்க. அந்த 2 மாதத்தில் நிறைய அவர் கூட பேசியிருப்பேன். பட் அந்த நட்பு
ஆல்மோஸ்ட் இப்போ 30 வருஷமாக இருக்கும். 30 வருஷமாக இதாகிட்டுருக்கு. தொடரக்கூடிய ஒரு நல்ல நட்பு. அவரோட எண்ணம் எப்போவுமே வந்து எல்லாருமே திருக்குறளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அதுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்கார். அவங்க ஒய்ஃபெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒய்ஃப் நிச்சயமாக நிறைய திட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சண்டேயும் எங்கேயாவது மீட்டிங்கில் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இங்கே வந்து ரொம்ப நம்மளை ஒரு சிரிக்க வச்சாலும் ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு கேள்வி நம்ம செய்து கேட்டார், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வி ஹேவ் டு பி ப்ரெசன்ட் இந்த மொமெண்ட்டில். இஃப் யூ லிவ் ஆன் த ப்ரெசன்ஸ் அண்ட் வித் வேல்யூஸ். ஒரு நல்ல சொன்னாங்களே நிறைய அந்த பண்புகளோட அந்த தருணத்தை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் வந்து நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். ஒரு நல்ல கெட்ட எண்ணங்கள் எதுவும் நம்ம மனசுலேயே வராது. நல்ல ஒரு சிந்தனையும் அதே சமயத்தில் வந்து எல்லாரையும் ஒரு திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ். வி லுக் ஃபார்வர்ட் டு இதெல்லாம் ஆரம்பித்தது வந்து யூ வாண்டட் ஒன்லி புட் அ போஸ்டர். அவங்க சித்ரா மேடம் தான் வந்து அவர் வந்து நம்மளோடலாம் பேசி அவரோட எண்ணங்களெல்லாம் நம்மளோட ஷேர் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கும் எங்களோட தேங்க்ஸ். தேங்க்யூ.